Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDI ஒன்றும் இல்லை, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இது NSக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வண்டி வாங்க போகிறீங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூட் ஆகும். நீங்கள் வண்டி வாங்கும்போது இன்னெல்லாம் பார்த்துக்கணும், இன்னெல்லாம் வண்டி வாங்கினதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாளைக்கு நம்ம புது வண்டிங்கிறங்கிட்ட இன்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இந்த மந்த்துக்குள்ளே நான் ஒரு 3K போகலான்னு டார்கெட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஷோரூமாக போய் கொட்டேஷன் வாங்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ஷோரூம் போவீங்க, அந்த ஷோரூமில் நல்லாயிருக்கும் வண்டி, நீங்கள் பார்த்ததும் கொட்டேஷன் வாங்கி அங்கேயே அட்வான்ஸ் பே பண்ணி அங்கேயே நீங்கள் வண்டி எடுத்துருவீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் உங்களையே நான் ஒரு 4-5 ஷோரூம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். இங்கே கோயம்புத்தூரில் 2 டீலர்ஸ் இருக்காங்க, ஆதித்யா பஜாஜ், ஜெய்கிருஷ்ணா பஜாஜ். இவங்க 2 டீலர்ஸும் காம்படிஷனுக்காக ஓடுவாங்க. இப்போ ஒருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க ஆஃபர் பெட்டராக கொடுத்தா கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவில் இருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 2 டீலர்ட்டுமே போய் கொட்டேஷன் வாங்குங்க. உங்களால் என்ன பெஸ்ட் ஆஃபர் பண்ணித்தர முடியும்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க ஓரளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் இவங்களை விட பெட்டராக கொடுத்தாங்கன்னா அந்த ஷோரூமில் தாராளமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் போடுவீங்க. கண்டிப்பாக 90% ஆஃப் பீப்புள்ஸ் ஃபினான்ஸில் தான் பைக் எடுப்பீங்க. அதில் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா HDFC, கோட்டக், அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ், இவங்க 3 பேர் மேஜராக 2 வீலர் லோன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஷோரூம்லேயே கேளுங்க. 3ல் நீங்களே கொட்டேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். எதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கோ அந்த பேங்க்கில் நீங்கள் ஃபினான்ஸ் போடுங்க. அது உங்கள் இஷ்டம் தான். அவங்க கம்பல் பண்ண மாட்டாங்க உங்களை எந்த பேங்க்கில் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு. மேக்ஸிமம் HDFC எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. நானும் HDFCயில் தான் போட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன் நான் HDFCயில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் இன்ட்ரெஸ்ட் கம்மி. அதுவும் இல்லாமல் பேங்க்கில் தான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லோன்லாம் போடணும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் ஆரம்பித்த புதுசில் நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க எல்லாருமே இப்போ தான் வண்டி எடுத்தவங்களாக இருப்பாங்க. அதில் பேசும்போது நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் விட ப்ரைவேட் ஃபினான்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ப்ரைவேட் ஃபினான்ஸில் போட்டு லாக் ஆகிக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் பேங்க்லேயே மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுங்கள். ப்ரைவேட் ஃபினான்ஸ் நிறையா ரூரல் ஏரியாஸ்லாம், கிராமத்து சைட்லாம் ப்ரைவேட் ஃபினான்ஸ் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து இது பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பேங்க்லேயே போட பாருங்கள். ப்ரைவேட் ஃபினான்ஸ் அநியாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். மேபி ப்ரைவேட் ஃபினான்ஸோட இன்ட்ரெஸ்ட் பேங்க் ரேட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரைவேட் ஃபினான்ஸில் போடலாம். இப்போ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபினான்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அது மேபி பேங்க்காக இருக்கலாம், ப்ரைவேட் ஃபினான்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஷோரூமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட தெளிவாக பேசுங்க. உங்களால் இன்னும் பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணித்தர முடியும். 2 டைமுக்கு 3 டைம் திரும்ப கேளுங்க. ப்ரைஸில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமா, அப்படி இல்லாட்டி ஃபியூவல் டேங்க் ஃபில் பண்ணி தர முடியுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா AMC அப்படின்னு பஜாஜில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது சர்வீஸ் காஸ்ட் அப்புறம் ஸ்பேர் காஸ்ட்டை கம்மி பண்ணும். நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணும்போதும் அது ஃப்ரீயாக பண்ண தர முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கேட்டு பாருங்கள். அவங்க தர முடியாதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி கேட்டுட்டாங்க, அவங்க மேக்ஸிமம் தருவாங்க. அப்படி தர முடியாது, உங்களுக்கு ப்ரைஸ் தான் வண்டி ரேட்லேருந்து கம்மி பண்ணி தர முடியும் அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வண்டியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதும் உங்களுக்கு ஷோரூமில் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பைக்கோட இன்வாய்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். இதிலே பேட்டரியோட வாரண்டி கார்டு, சர்வீஸ் வருது, எல்லாமே கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். நீங்கள் போட்ட டேட்லேருந்து நீங்கள் வண்டி வாங்கின டேட்லேருந்து வேலிடிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ 5 இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த 5 இயர்ஸ் பீரியட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். தேர்ட் பார்ட்டி இப்போ வெஹிக்கல் இன்சூரன்ஸ் 1 இயர் தான் வரும். நீங்கள் வண்டி வாங்கினதுலேருந்து 1 இயர் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது வண்டியை ஷோரூம்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வண்டியை நல்லா செக் பண்ணுங்கள். சுற்றி ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் இருக்கா, எல்லாம் மைன்யூட்டாக இருக்கும் ஸ்க்ராட்சுங்கிறது. நீங்கள் ஒரு 1/2 hour டைம் எடுத்து பெட்டர் நீங்கள் ஒரு 2-3 பேர் வச்சு வண்டியை சுற்றி நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணி எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுங்க.
இந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எல்லா லைட்ஸும் எரியுதா அப்படின்னு பாருங்கள். நம்பர் பிளேட் லைட்டை வந்து முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்பர் பிளேட் லைட், அப்புறம் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து முன்னாடி ஹெட்லைட், பின்னாடி டெய்ல் லைட் எல்லாமே எரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர் கிளச்சரில் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து உங்கள் வண்டி ஓடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. சப்போஸ் வந்து ஆர்டிஓ போயிட்டு வந்துச்சுன்னா ஆர்டிஓட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணி இருக்கிறதே கம்மியான கிலோமீட்டரில் இருக்க வண்டியாக பார்த்து எடுங்க. நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் வண்டியை சுற்றி எல்லா பார்ட்ஸையும் கொஞ்சம் கிளியராக வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ஒரு 2 நாளோ 3 நாளோ கழிச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை டென்ட்டோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சு நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியறக்குள்ளே இந்த ஸ்க்ராட்ச், இந்த டென்ட்டெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இந்த ப்ளூலேயும் ரெட்லேயும் பார்த்திங்கன்னா ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த ரேப்பில் வந்து ஏதாச்சும் வந்து ஃபினிஷ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் இடம் வந்து உறிஞ்சு வந்திருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கினதும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ்லேயும் அதே மாதிரி தான், உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வண்டியோட இன்வாய்ஸில் வந்து வண்டியோட சேஸ் நம்பரும் என்ஜின் நம்பரும் வண்டியில் இருக்க மாதிரியே இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், யாருமே இப்படி செக் பண்ணுறதில்ல. என்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து வண்டியோட இன்வாய்ஸில் வந்து 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ பண்ணாமல் நீங்கள் வந்து வண்டியை வந்து டெலிவரி எடுக்காதீங்க. மேக்ஸிமம் ஷோரூம்ஸில் தரமாட்டாங்க. நானே ஆர்டிஓ பண்ணாமல் தான் எடுத்தேன். ஏன்னா வந்து நம்ம ஓன் ரிஸ்கில் தான் இந்த வேலை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் மாதிரி இன்னொரு டைம் இருக்காது. சப்போஸ் உங்கள் வண்டி மிஸ் ஆச்சுனாலும் நம்ம லீகலாக எந்த விஷயமுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் ஆர்டிஓ பண்ணிட்டு நீங்கள் வண்டி எடுங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மிரர், அப்புறம் வந்து முன்னாடி வந்து அந்த மட்கார்டோட எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே கேட்டு வாங்கிக்கலாம். ஆயில் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கூலண்ட் லெவல், ஃப்ரண்ட் பிரேக்கோட ஃப்ளூயிட் லெவல், அதே மாதிரி ரியர் பிரேக்கோட ஃப்ளூயிட் லெவல், இந்த 4 ஆயில் லெவலையும் கம்பல்சரி செக் பண்ணிட்டு அப்புறம் ஷோரூம்லேருந்து வண்டி எடுங்க. சப்போஸ் இதோட லெவல் ஏதாச்சும் எடுக்கும்போதே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஷோரூமில் கொடுத்து இப்போவே எனக்கு ரீஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போங்க. ஏன்னா வந்து ஆயில் லெவல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பைக்குக்கு. அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு ஆயில் லெவலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்எஸ்ஸாக இருக்கட்டும் ஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து ஒரு 10 to 20 டேஸில் நிறையா பேர் என்கிட்ட மேஜராக கேட்குற டவுட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரோ கூலண்ட் லெவல் கம்மியாயிருச்சு, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே ஓட்டலாமா இல்லை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நான் வந்து நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் வண்டி வாங்கி ஒரு 10 to 20 டேஸில் கண்டிப்பாக கூலண்ட் லெவல் கம்மியாகும். ஏன் கம்மியாகுது அப்படின்னு நான் சர்வீஸ் சென்டரில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, புது வண்டி எப்போவுமே கூலண்ட் கொஞ்சம் இழுக்கும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போய் கூலண்ட் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா ரீஃபில் பண்ணிடுங்க. அப்போவே ரீஃபில் பண்ணிடுங்க. சர்வீஸ் சென்டரில் எனக்கு எந்த சார்ஜும் பண்ணல, உங்களுக்கும் ஃப்ரீயாக தான் பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் ரீஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அந்த கூலண்ட் அது பாட்டுக்கு இருக்கும். கூலண்ட்டோட லெவலை வண்டி வாங்கி ஒரு 20 டேஸ்க்கு நோட் பண்ணிட்டே இருங்க. அது எப்போ வேணாலும் கம்மியாகலாம். கம்மியானதும் கொண்டு போய் ரீஃபில் பண்ணுங்கள். அப்படி பண்ணாமல் ஓட்டாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 3K ரீச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you next வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க.